இன்றைக்கி ஒரு உண்டியலை தாங்க ஓப்பன் பண்ண போகிறோம். எந்த உண்டியலும் இல்லை, என் 3.5 வயசு பையன் சேர்த்து வச்ச உண்டியலை தான் ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த பழக்கம் எனக்கு உண்டு சின்ன வயசுலேருந்தே. உண்டியலில் காசு போட்டு பத்திரமா வச்சுக்கிட்டு அதை நான் இப்போ வரைக்குமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதை பார்த்தே என் பையனுக்கும் இது வந்துருச்சு, இந்த இன்ட்ரெஸ்ட்டு. நான் வச்சிருந்த உண்டியல் தான், அம்மா நான் அப்படின்னா சரி நீயே வச்சுக்கிடான்னு சொல்லிட்டு அவனுக்கே ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஃபுல்லாக சேர்த்து தான் அவன் தான். ஒன் டைம் காயினு இந்த மாதிரி போடுறான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவனே காயினும் சரி 10 ரூபா நோட்டும் சரி எங்கேயுமே இருக்க விட மாட்டான். எடுத்துகிட்டு போய் சாரியே போட்டுட்டு வந்துடுவார். மொத்தம் நோட்டு மொத்தமே 300 இருந்துச்சு. 10 ரூபா காயினு, 5 ரூபா காயினு, இதில் 20 ரூபா காயின் வேறு 2 காயின் இருக்கும். இந்தோ அது மட்டும்தாங்க நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு. அப்புறம் 2 ரூபா காயின், 1 ரூபா காயின் எல்லாமே சேர்த்து 2200 சேர்த்து வச்சுருந்தான் பையப்புள்ள. இந்த பாருங்களேன், நம்மளோட 50 பைசா இது பார்த்திங்கன்னா 1879 என்னமோ அச்சடிக்கப்பட்டது. ஆனால் 5 ரூபாங்க அது. அந்த காலத்துலேயே 5 ரூபா, 1800 5 ரூபாலாம் அடிச்சிருக்காங்க. இதுவும் 1800 தான். இது வந்து 2 ரூபா காயின். இதெல்லாம் என் உண்டியலேருந்தே இப்போ என் பையன் உண்டியலுக்கு மாறி இருக்கு. 50 பைசாலாம் நம்ம சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு அந்த ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. 90s கிட்ஸ்க்கு தான் தெரியும் 50 பைசா. அதுக்கப்புறம் 1 ரூபாய்க்கெலாம் நம்ம அட்டம் பண்ணிட்டு போவோம். ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் 10 ரூபாங்கிறதே அசால்ட் ஆகிடுச்சுல்ல.